வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். தமிழ்நாட்டில் ஆளும் திமுக கட்சி எல்லை நிர்ணயம் தொடர்பான முதல் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தை சனிக்கிழமை சென்னையில் நடத்த தயாராகி வருகிறது. நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் மக்களவைத் தொகுதிகளின் நியாயமான எல்லை நிர்ணயத்தை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்ட ஒரு புதிய இயக்கத்தின் தொடக்கமாக இந்த கூட்டம் இருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் வெள்ளிக்கிழமை தெரிவித்தார். இந்த கூட்டம் காலை 10 மணிக்கு கிண்டியில் உள்ள 5 நட்சத்திர ஹோட்டலில் நடைபெறவுள்ளது. கேரள முதல்வர் பினராயி விஜயன், தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி, பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான், தெலுங்கானா காங்கிரஸ் தலைவர் பி மகேஷ்குமார் கவுட், எதிர்க்கட்சித் தலைவர் KT ராமராவ் உள்ளிட்ட பல முக்கிய தலைவர்கள் ஏற்கனவே சென்னை வந்துள்ளனர். கர்நாடக துணை முதல்வர் TK சிவகுமாரும் சனிக்கிழமை அதிகாலை நகரத்தை அடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பங்கேற்பாளர்களில் பாஜக கூட்டணி கட்சியான பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சியின் MP உதய் ஸ்ரீனிவாசும் பங்கேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதலாக மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த தலைவர்கள் இந்த முயற்சிக்கு ஒற்றுமையை வெளிப்படுத்தும் கடிதங்களை அனுப்புவார்கள். 3 மணி நேரம் நடைபெறும் இந்த கூட்டத்தில் 7 மாநிலங்களில் 2026ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரையறை செய்யப்படுவதால் ஏற்படக்கூடிய தாக்கம் குறித்த விளக்கவுரை இடம்பெறும். விளக்கவுரைக்கு பிறகு முதல்வர் ஸ்டாலின் உரை நிகழ்த்துவார். அதைத் தொடர்ந்து 7 மாநிலங்களின் தலைவர்கள் இந்த விவகாரம் குறித்து தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள். கூட்டத்தின் முடிவில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படும். அமைச்சர்கள் மற்றும் திமுகவின் மூத்த தலைவர்கள் அருகிலுள்ள மண்டபத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பு மூலம் நடவடிக்கைகளை பார்ப்பார்கள். கூட்டத்திற்கு முன்னதாக வெளியிடப்பட்ட வீடியோ செய்தியில் முதல்வர் ஸ்டாலின் இந்த நாளை இந்திய கூட்டாட்சிக்கு ஒரு வரலாற்று நாள் என்று விவரித்தார். மார்ச் 5ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தை அவர் நினைவு கூர்ந்தார். இது வேறுபாடுகள் இருந்த போதிலும் 58 தமிழக கட்சிகளை ஒன்றிணைத்தது. இது ஜனநாயகம் மற்றும் நீதிக்கான மாநிலத்தின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை காட்டுகிறது. அந்த கூட்டத்தின் போது எட்டப்பட்ட ஒருமித்த கருத்து நியாயமான பிரதிநிதித்துவத்திற்கான காரணத்தை வழிநடத்தும் தமிழ்நாட்டின் உறுதியை குறிக்கிறது. ஒரு மாநில முன்முயற்சியாக தொடங்கியது இப்போது ஒரு தேசிய இயக்கமாக பரிணமித்துள்ளது. இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்களை நியாயமான எல்லை நிர்ணயத்திற்கான தேடலில் ஒன்றிணைக்கிறது என்பதை அவர் வலியுறுத்தினார். இந்த கூட்டுப் பயணம் நாட்டின் எதிர்காலத்தை பாதிக்கும் ஒரு இயக்கத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது என்று ஸ்டாலின் வலியுறுத்தினார். அவர்களின் நியாயமான கோரிக்கை வெல்லும் என்று முதல்வர் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் JSC கூட்டம் அடுத்த நடவடிக்கையை தீர்மானிக்கும் என்றும் கூறினார். தமிழ்நாடு எடுத்த இந்த முயற்சி இறுதியில் நாட்டின் ஜனநாயக விழுமியங்களை பாதுகாக்கும் மற்றும் நீதியை நிலைநிறுத்தும் என்று அறிவித்து அவர் தனது செய்தியை முடித்தார். ஆதரவின் அடையாளமாக கிரேட்டர் சென்னை மாநகராட்சி அலுவலகத்தை கொண்ட சென்னையின் சின்னமான ரிப்பன் கட்டிடங்கள் விளக்குகளால் ஒளிரச் செய்யப்பட்டுள்ளன. கூடுதலாக நியாயமான எல்லை நிர்ணயத்திற்காக MK ஸ்டாலின் என்ற முழக்கமும் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்ற பேரணி முழக்கமும் கொண்ட மணல் சிற்பம் மெரினா கடற்கரையில் நிறுவப்பட்டுள்ளது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.